என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜெய்பாபா கலைப்பிரியர் பேசுகிறேன். இப்போ ஜாதகம் நோட்டு எழுதணும் அப்படின்னா என்னென்ன தேவைகள்? பஞ்சாங்கம் வேணும். பஞ்சாங்கத்தில் 2 விதமான பஞ்சாங்கம் இருக்கு. ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். தமிழ்நாட்டில் தென்பகுதியில் அதிகமாக வாக்கிய பஞ்சாங்கங்களை பயன்படுத்துகிறாங்க ஜோதிடர்கள். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்களெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்துகிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கம் அட்வான்ஸாக படித்தவங்க, தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்கள் இவர்களெல்லாம் திருக்கணித பஞ்சாங்கத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த திருக்கணித பஞ்சாங்கம் என்பது பூமியானது தன்னுடைய சுழல் அச்சிலிருந்து 23.30 டிகிரி சாய்வாக சுத்துகிறது என்று இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. பல வருடத்துக்கு ஒரு அப்படி லைட்டா மில்லிகிராம் சாய்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சாய்மானத்தை கழித்து திருத்தி வாக்கிய பஞ்சாங்கம் என்பது பூமி நேரா எப்படி இருந்துச்சோ அப்படியே கணிச்சு எழுதுறது. ஆனா திருக்கணித பஞ்சாங்கம் என்பது திருத்தி எந்த மாதிரி இன்னைக்கு கோள்கள் எந்தெந்த டிகிரியில நீங்க டெலஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா அதை கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். தோராயமாக அந்த காலத்தில் எழுதப்பட்ட விஷயங்களை இன்று துல்லிதமாக திருக்கணித பஞ்சாங்கம் வந்துருச்சு. அதனால ஒவ்வொரு ஜோதிடரும் திருக்கணித பஞ்சாங்கத்தை வைத்து கணித முறை எழுதுவது சிறப்பு அப்படிங்கிறது இன்றைய ஜோதிட உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஜோதிட மாமேதைகள் பி.வி. ராம, பி.எஸ். ஐயர், பல ஜோதிட வித்வான்கள் எல்லாம், கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இப்படி போன்றவர்களாம் அதை ஆய்வு பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம திருக்கணித முறைப்படி ஒரு பஞ்சாங்கம் நம் கையில இருக்கணும். வாசன் திருக்கணித பஞ்சாங்கம் அது நமக்கு பஞ்சாங்கத்தின் உதவினால்தான் நம்ம ஒரு ஜாதக நோட்டை எழுத முடியும். சரி, அப்ப பஞ்சாங்கத்துல என்னென்ன நுட்பமான விஷயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பஞ்சாங்கத்தை கையில் எடுத்தோம்னா அந்த பஞ்சாங்கத்துல அட்டை டு அட்டை என்னென்ன விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிரக நிலை கொடுத்துருக்காங்க, நட்சத்திர நிலை கொடுத்துருக்காங்க, திதி கொடுத்துருக்காங்க, யோகம் கொடுத்துருக்காங்க, கர்ணம் கொடுத்துருக்காங்க, இப்படி பல நுட்பமான விஷயங்கள் அதுல இருக்கு நமக்கு தேவை. ஆனா தேவையானது என்ன அப்படின்னா, ஒரு பஞ்சாங்கம் நமக்கு வேணும். ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை எந்த தேதியில், தமிழ் தேதி ஆங்கில தேதி, தமிழ் தேதி வேணும், ஆங்கில தேதி வேணும், பிறந்த நேரம் வேண்டும், எந்த நேரத்தில் பிறந்திருக்கு, அதாவது பகல் பொழுது இல்லையா, சூரியன் உதயத்திலிருந்து தமிழ் பஞ்சாங்க முறைப்படி, தமிழ் கணித முறைப்படி ஒரு நாள் என்பது சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயமாகும் வரைக்கும் ஒரு நாளாக கணித முறை இருக்கு. இதுதான் தமிழ் பஞ்சாங்கத்தின் இந்தியன் ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி, இந்திய ஜோதிடத்துல நம் முன்னோர்கள் கணிக்கப்பட்ட விஷயம். அப்ப ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்த நேரம் காலையிலையா, மதியானமா, மாலையிலையா, இரவுலையா, நடு இரவா, அதிகாலையா அப்படின்னு பின்னிரவு. நம்ம இப்ப அதிகாலைன்னு சொல்வதை விட பின்னிரவு, முன்னிரவு, பின்னிரவு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே நல்லா கவனிக்கணும். ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா சூரியன் உதயமான உடனே தான் நமக்கு கிழமையும் தமிழ் தேதியும் நமக்கு உதயமாகிறது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. சரி, இப்போ ஒரு குழந்தை 8:46 ஒரு குழந்தை பிறந்திருக்கு காலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலை சூரிய உதயத்திலிருந்து 8:46 வரைக்கும் எத்தனை மணி, எத்தனை நிமிடத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது கண்டுபிடிக்கணும். அதுதான் ஜனன குழந்தை ஜனன உதய மணி.
12 மணி வரைக்கும் இருந்துச்சுன்னா சூரிய உதயத்தை, சூரிய எத்தனை மணிக்கு உதயமாகிறதோ அந்த சூரிய உதயத்தை இந்த குழந்தை பிறந்த நேரத்துல கழிச்சிட்டோம்னா குழந்தை பிறந்த மணி கிடைச்சிடும். அதான் முக்கியமான விஷயம். இப்ப குழந்தை பிறந்தது இப்ப 8 மணி 46 நிமிஷம் அப்படின்னா சூரிய உதயம் 6 மணி 11 நிமிடம் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்ப அந்த குழந்தை எந்த நேரத்தில் சூரிய உதயத்திலிருந்து பகல் பொழுதுல எவ்வளவு நேரம் தள்ளி பிறந்திருக்குன்னு பார்க்கணும். ஜோதிடர் நீங்க நுட்பமா கவனிக்கணும். இதுதான் உதய மணி. இந்த குழந்தை உதயமான மணி. அதுக்கடுத்து இந்த மணியை நாளிகை ஆக்கிறது ஜனன உதயாதி நாளிகை, அருண உதயாதி நாளிகை, ஜனன உதயாதி நாளிகை அப்படின்னு நம்ம அந்த காலத்துல நம்ம ஜாதக ஏட்டுல எழுதியிருப்போம். ஆனா இன்னைக்கு மணி, முக்கியமாக மணி நிமிடத்தை நொடி வரைக்கும் நமக்கு இன்னும் வந்துட்டோம். அன்னைக்கு கடிகாரம் இல்லை. அன்னைக்கு மிக நுட்பமான காலம். அன்று தோராயமான காலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒரு பஞ்சாங்கம் மிக மிக முக்கியமாக இருந்தால்தான் நாம ஒரு கணித முறையில் இந்த ஜாதகத்தை கணிக்க முடியும். அந்த இருக்கணும். அப்ப நுட்பமான பஞ்சாங்கம் எது? திருக்கணித முறை. சரி, இப்ப நமக்கு சூரியன் உதய, அந்த குழந்தை உதய ஜனன உதய நாளிகை இருந்தால், மணி இருந்தால்தான் அந்த குழந்தைக்கு ஒரு லக்னத்தை கண்டுபிடிக்க முடியும். சரி, இதை எப்படி மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் அப்படின்னா, பகல் 12 மணி வரைக்கும் சூரிய உதயத்தை நேரடியாக கழிச்சிடலாம். 12 மணிக்கு மேல வந்தால் 12 மணி 59 நிமிஷம் வரைக்கும் நீங்க டைரக்டா கழிச்சிடலாம். 1 மணின்னு வந்த உடனே இந்த 12 மணியையும் அந்த 1 மணியையும் கூட்டி ரயில்வே டைமா மாத்தணும். இந்த ரயில்வே டைமா மாத்தணும். அப்படி ரயில்வே டைமா மாற்றும் போதுதான் நமக்கு எவ்வளவு நேரம் அந்த குழந்தை சூரிய உதயத்திலிருந்து பிறந்திருக்கிறது என்று தெரியும். இப்ப 1 மணிக்கு 46 நிமிஷத்துக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 6:11 கழித்து விட வேண்டும். அந்த 1 மணின்னு போடக்கூடாது, 13 மணி 46 நிமிஷம் போடணும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது எப்ப வர செல்லும்? நைட்டு 12 மணி 59 நிமிஷம் வரைக்கும் இது ஓடுது. 12 மணி 59 நிமிஷத்துக்கு ஏற்கனவே இங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம்? 12 மணி வரை இருந்தாலே அது 24 மணி நேரம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். அப்ப அதுக்கடுத்து 1ன்னு வந்துட்டா 25. அப்ப 25. அப்போ அங்கிட்டு 1 மணி 1 மணிக்கு 1 மணி 46 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தா 24ஓட 1 25 மணி 46 நிமிஷத்துக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதுல சூரிய உதயத்தை கழிக்க வேண்டும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, அப்பத்தான் இந்த சூரிய உதயத்திலிருந்து அந்த குழந்தை எவ்வளவு தூரத்தை போய் குழந்தை பிறந்திருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால மிக நுட்பமான ஒரு கணித முறை. ஆனால் அதே நேரத்தில் சிந்தித்து நீங்கள் அதை செய்ய வேண்டும். இந்த கணித பயிற்சியை நம்முடைய சுக்கிரன் ஜோதிட பயிற்சி பள்ளியின் மூலமாகவும் மாயரிஷி அஸ்ட்ரோ பயிற்சி பள்ளியின் மூலமாகவும் உங்களுக்கு எளிய முறையில் ஒரு ஜாதகத்தை ஈஸியா எப்படி கையினாலேயே கணிச்சு எழுதுறதுக்கு பயிற்சியெல்லாம் கொடுக்க போறோம். அதனால நண்பர்களே, கவனமாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம இதுல என்ன கண்டுபிடிக்கணும்? ஜனன உதயாதி நாளிகை கண்டுபிடிக்கணும். ஜனன உதய மணியை வைத்து ஜனன உதயாதி நாளிகை கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து நட்சத்திரத்தை வைத்து ஆதியந்த பரமநாளிகை கண்டுபிடித்து அவர் பிறக்கும் அந்த உதய மணியிலே அல்லது உதயாதி நாளிகையில எவ்வளவு தூரம் இந்த நட்சத்திரம் ஓடி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரு நட்சத்திரம் என்பது பஞ்சாங்கத்துல முடியறத மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. பஞ்சாங்கத்துல நாளிகை கணக்குல தான் கொடுத்திருப்பாங்க. அதை வைத்து இப்ப இன்றைக்கு குழந்தை பிறந்த நேரத்தில் அந்த நட்சத்திரம் இருக்கிறதா,
அப்படின்னு பார்த்து எழுதணும். அப்ப பஞ்சாங்கம் மிக முக்கியமானது. அப்ப இந்த சூரிய உதயாதி நாளிகை, நட்சத்திர ஆதியந்த பரம நாளிகை, ஜனனகால தசா இருப்பு, தசா புத்தி அந்தரம், இதெல்லாம் கணித செய்வதற்கு இது தேவை. உங்களுக்கு என்ன வேணும்? கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல், இந்த 4 விதமான கணிதம் தெரிஞ்சா எளிமையானதுதான். அதனால நம்ம பஞ்சாங்கத்தை வைத்து சூரிய ஜனன உதயாதி நாளிகை, ஆதியந்த பரம நாளிகை, நட்சத்திரம், இதை கணிச்சிட்டோம்னா ஒவ்வொரு கிரகமும் பஞ்சாங்கத்தில் எடுத்து பார்த்தோம்னா எந்த பாதத்துல, என் தமிழ் மாதத்துல எந்த பாதத்துல, எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிடறோம். அதை பாதசரமாக எழுதி கொடுக்கலாம். இந்த பாதசாரம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கிரகத்தை அடைச்சு ஆசி கட்டம், அம்ச கட்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துடும். அடுத்து அம்சத்துல கிரகம் உச்சமா இருக்காரா, நீசமா இருக்காரா, நட்புல இருக்காரா, பகையில இருக்காரா, ராசியில உச்சமா இருக்காரா, நீசமா இருக்காரா, பகையில இருக்காரா, சமமாரா இருக்காராங்கிற ஒரு டேபிள் டைம் டேபிள் அதுலயும் ஃபில்அப் பண்ணணும். அதை விட அன்றைய நட்சத்திரங்கள், அன்றைய திதி, யோகம், கர்ணம், இவற்றையெல்லாம் இருப்பு என்ன, முந்தைய நாள் என்ன நட்சத்திரம், இன்றைக்கு என்ன நட்சத்திரம், நாளைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸையும் நம்ம எழுதி அதுல நம்ம கற்றுக்கணும். அதுக்கு விட மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, சில இதுல இருக்கு நோட்டு புத்தகத்துல, ஜாதக புத்தகத்துல எந்த ராசிக்கல்லு, இவன் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு இல்லது ராசியில பிறந்திருக்காருன்னா எந்த நட்சத்திரம், இவர்களுக்கு எந்த ராசிக்கல்லை பயன்படுத்தலாம். அடுத்து தமிழ் வருடங்கள் மாதிரி கிஜிரி வருடம், கலி வருடம், அந்த வருடங்களை எல்லாம் இதில் நாம் குறிப்பிட்டு எழுத வேண்டும். நம்ம முதல் தேவை என்னன்னா, குழந்தையின் பெயரு ஆனா பெண்ணா, தந்தையின் பேரு, தந்தையின் தாயினுடைய பேரு, பிறந்த ஊரு, சொந்த ஊரு, எல்லா டீட்டெயில்ஸையும் நாம் பெற்றுக்கொண்டு ஜாதகத்தை கிளீனா எழுதி முடிக்கணும். இதுதான் ஜாதகத்தினுடைய. இதற்கு தேவை திருக்கணித பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கம் இருந்துச்சுன்னா சூப்பரா நம்ம எழுதிடுறோம். அதனால இந்த ஜாதக நோட்டு எழுத தேவையான விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டோம். ஜாதகத்தை எப்படி எழுதணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம வாய்வழியா சொல்லியிருக்கோம். இதை பிராக்டிக்கலா எப்படி அப்படிங்கிறத வகுப்புல உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக அதை கற்றுக் கொடுக்கிறோம். ஆர்வலர்கள் ஜாதகத்தை இப்ப ஒரு நாளைக்கு ஒரு 2 ஜாதகம் 3 ஜாதகம் எழுதுனா போதும். அப்ப டவுன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எழுதக்கூடிய நேரம் இல்லாம, அப்ப பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்கள் நண்பர்கள்ட்ட கொடுத்து எழுத சொல்லலாம். ஜாதகம் எழுத எழுத எழுதத்தான் கிரகத்தோடு நாம் தொடர்புகள் ஏற்படுத்த முடியும். முதல்ல நம்மளாம் ஜோதிட படிக்க போகும்போது எங்களுக்கெல்லாம் நிறைய ஜாதகம் எழுத கொடுத்தார்கள் பயிற்சி. ஆனா இன்னைக்கு அது இல்லை, நேரடியாவே பலனுக்கு வந்துடுறாங்க. முதல் ஜாதக கணித பலிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வாக்கு பலித கணிதம், அப்ப இந்த கான்செப்ட்ல சொல்லி கொடுப்பாங்க. அதனால அன்பு நேயர்களே, தேவையான விஷயங்களை ஜாதகம் நோட்டு, ஜாதக புத்தகத்தை எப்படி எழுத வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி வகுப்பு உங்களுக்கு இந்த மாதத்துல நாங்கள் கொடுக்குறோம். இதுல முன்பதிவு செஞ்சு எங்களோட தொடர்பு கொள்பவர்களுக்கு அனுமதித்து அதற்கு நாங்கள் பயிற்சி கட்டணமாக 2500 ரூபா வச்சிருக்கோம். இந்த பயிற்சி கட்டணத்தை நீங்கள் செலுத்திவிட்டு எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மாயரிஷி அஸ்டோவும் சுக்ரன் ஜோதிட பயிற்சி என்னுடைய நண்பர் துரைராஜ் அவர்களுடைய அந்த இணைந்து நாங்கள் செய்கிறோம். அதனால நண்பர்களே, நல்லது ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை.